ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாதா சாஹேப் பால்கே விருது 2020க்கான தாதா சாஹேப் பால்கே விருது இந்த ஆண்டு யாராருக்கு தமிழ் சினிமாவில் யாராருக்கு வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம தல அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சி சொந்த திறமையால் யாருடைய உதவியின்றி இன்றைக்கி உச்ச நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் வளர்ந்துருக்காரு. அவருக்கு தான் பன்முக திறமை கொண்ட நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவார்டு தராங்க. அதுக்கப்புறமா நடிகர் தனுஷ் அவர்கள் அசுரன் தனுஷ்னு சொல்லலாம். ஸோ அசுரனில் தன்னுடைய கொடிய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அவருக்கு தான் சிறந்த நடிகருக்கான 2020க்கான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நடிகை ஜோதிகா இவங்க மேரேஜ் ஆயிடுச்சு, இருந்தாலும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. எந்த வயசுலையும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் லீட் ரோல், அதாவது ஹீரோயின் முக்கியத்துவம் கொடுக்குற ரோலில் படத்தில் இவங்க நடிச்சிட்டு வராங்க. அதனால் ராட்சசி என்ற படத்தில் நடித்து இவங்க எல்லார் மனசுலேயும் இன்னொரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அதனால் சிறந்த நடிகைக்கான விருது ராட்சசி அந்த படத்தில் நடிச்சதுக்காக இவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கப்படுது. அதே போல் தமிழ் சினிமாவில் சிறந்த படமாக டூலைட் படம் செழியன் இயக்கிய டூலைட் படத்துக்கு இந்த விருது வழங்கியிருக்கிறாங்க. இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்தே சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தமிழ் சினிமாவில் சிறந்த திரைப்படம் அப்படின்ற ஒரு தாதா சாஹேப் பால்கே விருதை இதுக்கு தராங்க. அதே போல் சிறந்த தமிழ் சினிமாவுடைய இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பார்த்திபன் அவர்கள். ஸோ இவர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். இவர் புதிய பாதையில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் வித்தியாசமான படங்களையும் வித்தியாசமான முயற்சியையும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் ஒத்த செருப்பு படத்துக்கு எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நேஷ்னல் அவார்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் நிறைய அவார்டை அவர் எதிர்பார்த்தாரு. அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பையும் அவருடைய தனி திறமையையும் அவருடைய எல்லாத்தையும் அதில் போட்டிருக்கிறான்னு சொல்லலாம். ஸோ ஒத்த செருப்பு போல் ஒரு படம் உலகத்திலே எடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தன்னுடைய விடாமுயற்சியையும் அவருக்கு என்ன வித்தியாசம் தோணுதோ ஸோ அதை அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவர் எதிர்பார்க்கவும் செய்கிறாரு. ஆனால் நிறைய அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுட்டே இருக்கார். அந்தந்த அவார்டு மேடையிலே அவர் சொல்லிட்டுறாரு, இது போல் எனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தாதா சாஹேப் பால்கே விருது சிறந்த இயக்குனருக்கான விருதை இப்போ ஆர் பார்த்திபன் அவர்களுக்கு இப்போ தரப்போகிறாங்க. இதுதான் தமிழ் சினிமாவில் யாராருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது கிடைக்கிற பட்டியல். இதே போல் எல்லாருமே அவங்களுடைய திறமையை நிரூபிச்சுட்டே இருந்தால் மேலும் பல முயற்சிக்கான எல்லா ஊக்கமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சும்மா இது எப்படி இருக்கு?